12ஆம் வகுப்பு வேதியியல் பொதுத் தேர்வுகளில் 2 மதிப்பெண் வினாக்களில் 24வது கேள்வியாக அமைகின்ற வினாவானது கட்டாய வினா. இதுவரை நடைபெற்ற பொதுத் தேர்வுகளில் 2 மதிப்பெண் கட்டாய வினாவாக அமைகின்ற அனைத்து கேள்விகளின் தொகுப்பையும் இந்த வீடியோவிலே பார்க்கலாம். பின்வரும் வினை வரிசையில் உள்ள A மற்றும் B சேர்மங்களை கண்டறிக. இந்த கேள்வியானது ஏப்ரல் 2023 பொது தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. இந்த கட்டாய 2 மதிப்பெண் வினாவை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பார்ப்போம். CH3 bond CH2 bond NO2 என்ற நைட்ரோ ஈத்தேனானது டின்பார் HCl என்ற அமில ஊடகத்தில் ஒடுக்க வினைக்கு உட்படுகிறது. ஒடுக்க வினையின் போது நைட்ரோ ஈத்தேனில் உள்ள 2 ஆக்சிஜனும் ஒடுக்கப்பட்டு நீராக நீக்கப்படுகிறது. இதன் விளைவாக கிடைக்கின்ற முதன்மை விளைபொருளானது CH3 bond CH2 bond NH2. இந்த ஒடுக்க பொருளினுடைய பெயர் அமினோ ஈத்தேன் அல்லது ஈத்தைல் அமீன். இச்சேர்மம் A. இச்சமன்பாட்டை சமன் செய்து கொள்வோமா? நைட்ரோ ஈத்தேனில் 2 ஆக்சிஜன்கள் உள்ளன. எனவே நீருக்கு முன்பு 2. பயன்படுத்தப்பட்ட ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை 4 + 2 6. எனவே பிறவி நிலை ஹைட்ரஜன் முன்பு 6. இவ்வாறு பெறப்பட்ட ஈத்தைல் அமீன் அல்லது எத்தில் அமீனானது CH3 bond COCl என்ற அசிட்டைல் குளோரைடுடன் பிரிடின் முன்னிலையில் வினை புரிகிறது. வினை சூழலை புரிந்து கொள்ள CH3C double bond OCl ஐ இவ்வாறு மாற்றி எழுதிக் கொள்வோம். எனவே ஈத்தைல் அமீனில் உள்ள ஒரு ஹைட்ரஜனும் அசிட்டைல் குளோரைடில் உள்ள Clம் சேர்ந்து ஹைட்ரஜன் குளோரைடாக நீக்கப்படுகிறது. இதன் விளைவாக கிடைக்கின்ற முதன்மை விளைபொருளானது CH3 bond CH2 bond NH bond C double bond O CH3. இச்சேர்மமானது N ஈத்தைல் அசிட்டமைடு ஆகும். இச்சேர்மமே B ஆகும். ஆக இந்த வினை வரிசையில் A என்பது எத்திலமீன், B என்பது N எத்தில் அசிட்டமைடு. 2 × 10⁻³ மோலார் H3O+ அயனிச் செறிவை கொண்டுள்ள ஒரு பலரசத்தில் OH- அயனிச் செறிவை கணக்கிடுக. கரைசலின் தன்மையை கண்டறிக. இந்த கேள்வியானது இன்ஸ்டன்ட் எக்ஸாம் 2023 கேட்கப்பட்டுள்ளது. இந்த கட்டாய 2 மதிப்பெண் வினாவை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பார்ப்போம். கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது H3O+ அயனியின் செறிவு, அதாவது 2 × 10⁻³ மோலார். இந்த கணக்கில் கேட்கப்பட்டுள்ளது OH- அயனியின் செறிவை கண்டறிந்து H3O+ அயனியின் செறிவையும் OH- அயனியின் செறிவும் ஒப்பிட்டு பலரசமானது அமிலத்தன்மை வாய்ந்ததா காரத்தன்மை வாய்ந்ததா என்பதை கண்டறிய வேண்டும். இதற்கு தேவையான சமன்பாடானது நீரின் அயனி பெருக்கத்திற்கான சமன்பாடு, அதாவது Kw = H3O+ இன் மோலார் செறிவு × OH- அயனியின் மோலார் செறிவு. 25 டிகிரி C வெப்பநிலையில் Kw = 1 × 10⁻14 மோல் ஸ்கொயர் பெர் டெசிமீட்டர் பவர் 6 என்பதை நாம் அறிவோம். சமன்பாட்டை மாற்றி அமைத்துக் கொள்வோம். OH- அயனியின் செறிவு Kw H3O+ அயனியின் செறிவு. H3O+ அயனியின் செறிவு மற்றும் Kw வின் மதிப்பை இந்த சமன்பாட்டில் புகுத்தி எழுத OH- அயனி = 1 × 10⁻14 mole square per decimeter power 6 by 2 × 10⁻³ mole per decimeter cube. இதை சுருக்க 0.5 × 10⁻11 mole per decimeter cube கிடைக்கிறது. ஆக பலரசத்தில் H3O+ அயனியின் செறிவு = 2 × 10⁻³ m. OH- அயனியின் செறிவு 0.5 × 10⁻11 m. இரண்டு செறிவுகளையும் ஒப்பிடும் பொழுது பலரசத்தில் H3O+ அயனியின் செறிவானது OH- அயனியின் செறிவை விட அதிகமாக உள்ளது. எனவே பலரசமானது அமிலத்தன்மை வாய்ந்தது. மார்ச் 2020 பொது தேர்வில் ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈதர்கள் பாடத்தில் கட்டாய வினாவாக ஈதரின் COC பிணைப்பு கோணம் நான்முகி பிணைப்பு கோணத்தை விட சற்று அதிகம் A என்ற கேள்வியானது கேட்கப்பட்டுள்ளது. பார்ப்போம். கேள்வி எண் 6. ஈதரின் COC பிணைப்பு கோணம்
நான்முகி பிணைப்பு கோணத்தை விட சற்று அதிகம் ஏன்? இது மார்ச் 2020 கேட்கப்பட்டுள்ளது. இங்கு பார்ப்பது ஈதரில் காணப்படுகின்ற வினை செயல் தொகுதியான O. இது 2 ஆல்கைல் தொகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆக்சிஜன் அணுவின் மீது பிணைப்பில் ஈடுபடாத 2 இணை எலக்ட்ரான்கள் உள்ளன. ஈதரில் காணப்படுகின்ற வினை செயல் தொகுதியான ஆக்சிஜனின் இனக்கலப்பு sp3. ஈதரில் அல்கைல் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு கோணம் 141 பிகோமீட்டர். CH4 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட மீத்தேனின் மையத்தில் உள்ள கார்பனின் இனக்கலப்பானது sp3. கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு கோணமானது 109.5 டிகிரி. ஆக sp3 அமைப்பில் உள்ள நான்முகி பிணைப்பு கோணமானது 109.5 டிகிரி. அதே நேரத்தில் ஈதரில் உள்ள ஆக்சிஜன் அணுவும் sp3 இனக்கலப்பிலேயே உள்ளது. ஆனால் ஈதரில் கார்பன் ஆக்சிஜன் கார்பன் பிணைப்பு கோணமானது 111.7 டிகிரி. இது நான்முகி பிணைப்பு கோணத்தை விட சற்று அதிகம். இதற்கு காரணம் ஈதரில் உள்ள 2 ஆல்கைல் தொகுதிகள் பெரிய தொகுதிகள். இவற்றுக்கு இடையே உள்ள விலக்கு விசையின் காரணமாக ஈதரில் கார்பன் ஆக்சிஜன் கார்பன் பிணைப்பு கோணமானது நான்முகி கோணத்தை விட சற்று அதிகமாக உள்ளது. இன்ஸ்டன்ட் எக்ஸாம் 2020 2 மதிப்பெண் கட்டாய வினாவாக கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் பாடத்தில் கேட்கப்பட்டுள்ளது. குப்ரஸ் குளோரைடு பார் HCl ஆர் குப்ரஸ் புரோமைடு பார் HBr கொண்டு அரைல் ஆலைடு எவ்வாறு தயாரிப்பார்? இந்த கேள்வியானது சாண்ட்மேயர் வினையை சார்ந்த கேள்வி. பார்ப்போம். சாண்ட்மேயர் வினை சிறு குறிப்பு வரைக. பென்சின் டயசோனியம் குளோரைடு ஆனது Cu2Cl2 என்ற வாய்ப்பாட்டை உடைய குப்ரஸ் குளோரைடு வினைவேக மாற்றி முன்னிலையில் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினை புரிகிறது. வினை சூழலில் பென்சின் டயசோனியம் குளோரைடில் உள்ள N2 ஆனது நைட்ரஜன் வாயுவாக நீக்கப்படுகிறது. முதன்மை விளைபொருளாக கிடைப்பது C6H5Cl என்ற குளோரோபென்சின். இதே போல குப்ரஸ் புரோமைடு வினைவேக மாற்றி முன்னிலையில் பென்சின் டயசோனியம் குளோரைடு ஹைட்ரோபுரோமிக் அமிலத்துடன் வினை புரிந்து நைட்ரஜன் வாயுவை வெளியேற்றி புரோமோ பென்சினை தருகிறது. செப்டம்பர் 2020 பொதுத் தேர்வில் 2 மதிப்பெண் கட்டாய வினா P தொகுதி தனிமங்கள் 1 கேட்கப்பட்டுள்ளது. 2ஆம் வரிசை கார உலோக ஹைட்ரைடு A ஆனது B என்ற போரானின் சேர்மத்துடன் வினை புரிந்து C என்ற ஒடுக்கும் காரணியினை தருகிறது. A, B மற்றும் C ஐ கண்டறிய. பார்ப்போம். கேள்விக்கான தீர்வு என்ன? 2ஆம் வரிசை கார உலோக ஹைட்ரைடு. இப்ப தனிம வரிசை அட்டவணையில 2வது வரிசையில இருக்கக்கூடிய கார உலோகமானது லித்தியம், அதனுடைய ஹைட்ரைடு. எனவே லித்தியம் ஹைட்ரைடு என்பது A. 2ஆம் வரிசை கார உலோக ஹைட்ரைடு A ஆனது லித்தியம் ஹைட்ரைடு. லித்தியம் ஹைட்ரைடு ஆனது போரானின் சேர்மத்துடன் வினை புரிந்து. இப்ப போரானுக்கு நம்ம சிலபஸை பொறுத்தளவுல 4 சேர்மங்கள் இருக்கு. போராக்ஸ், போரிக் அமிலம், டைபோரேன், போரான், ட்ரைஃபுளூரைடு. இவற்றில் ஒடுக்கும் காரணியை கொடுக்கக்கூடிய போரானின் சேர்மமானது டைபோரேன். எனவே B ஆனது டைபோரேன். டைபோரேன் ஆனது லித்தியம் ஹைட்ரைடுடன் ஈதர் முன்னிலையில் வினை புரிந்து லித்தியம் போரோ ஹைட்ரைடு என்ற கரிம வேதியியல் ஒடுக்கும் காரணியை தருகிறது. இது பேலன்ஸ் பண்றதுக்கு டைபோரேன்ல 2 போரான் உள்ளது. எனவே லித்தியம் போரோ ஹைட்ரைடு முன்னாடி 2 போட்டுருங்க. therefore 2 லித்தியம் ஹைட்ரைடு முன்னாடி 2 போட்டுருங்க. 6 + 2 8 ஹைட்ரஜன், 2 × 4 8 ஹைட்ரஜன். சோ பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ C என்ற சேர்மம் லித்தியம் போரோ ஹைட்ரைடு. எனவே கேள்விக்கான விடையானது A லித்தியம் ஹைட்ரைடு, B டைபோரேன், C லித்தியம் போரோ ஹைட்ரைடு. ஆகஸ்ட் 2020-21 பொது தேர்வில் 2 மதிப்பெண் கட்டாய வினாவாக கேட்கப்பட்ட கேள்வியானது கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் பாடத்தில் கேட்கப்பட்டுள்ளது. அதாவது பின்வரும் வினை வரிசையில் உள்ள A மற்றும் B சேர்மங்களை கண்டறிய. பார்ப்போம். CH3 bond NO2 நைட்ரோமீத்தேன். இது tin bar HCl, அதாவது
அமில ஊடகத்தில் ஒடுக்க வினைக்கு உட்படுகிறது. டின் மற்றும் HCl வினை புரிந்து பிறவி நிலை ஹைட்ரஜனை வழங்குகின்றன. இந்த பிறவி நிலை ஹைட்ரஜன் ஆனது நைட்ரோமீத்தேனை ஒடுக்குகிறது. எவ்வாறு ஒடுக்குகிறது என்பதை பார்ப்போம். நைட்ரோமீத்தேன் இவ்வாறு எழுதிக்கொள்ளும். இங்கு நைட்ரஜனுடன் ஈதல் சகப்பிணைப்பில் உள்ள ஆக்சிஜனும் நைட்ரஜனுடன் இரட்டை பிணைப்பில் உள்ள ஆக்சிஜனும் ஹைட்ரஜனால் ஒடுக்கப்பட்டு நீராக நீக்கப்படுகிறது. இதன் விளைவாக கிடைக்கின்ற முதன்மை விளைபொருளானது CH3 bond NH2, அதாவது மெத்தில் அமீன். இதுவே சேர்மம் A. இந்த வினையில் பயன்படுத்தப்பட்ட மொத்த ஹைட்ரஜன்களை பார்ப்போம். 2 + 4 ஆக 6. அதே நேரத்தில் நைட்ரோமீத்தேனானது நடுநிலை ஊடகமான ஜிங்க் பார் அமோனியம் குளோரைடு என்ற ஒடுக்க காரணியுடன் ஒடுக்க வினைக்கு உட்படுத்தப்படும் பொழுது நைட்ரோமீத்தேனில் உள்ள ஈதல் சகப்பிணைப்பு ஆக்சிஜன் ஆனது நீராக நீக்கப்படுகிறது. அதே நேரத்தில் நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே உள்ள இரட்டை பிணைப்பில் பை பிணைப்பு முறிந்து ஒரு ஹைட்ரஜன் நைட்ரஜனிடமும் மற்றொரு ஹைட்ரஜன் ஆக்சிஜனிடமும் சேர்ந்து முதன்மை ஒடுக்க விளைபொருளான CH3 bond NH bond OH என்ற வாய்ப்பாட்டை கொண்ட மெத்தில் ஹைட்ராக்சில் அமீன் தருகிறது. இது சேர்மம் B. இந்த வினையில் பயன்படுத்தப்பட்ட மொத்த ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை 2 + 2 4. மே 2020-22 பொதுத் தேர்வில் 2 மதிப்பெண் கட்டாய வினா கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் பாடத்தில் கேட்கப்பட்டுள்ளது. அதாவது பின்வரும் வினை வரிசையில் உள்ள A மற்றும் B சேர்மங்களை கண்டறிக. பின்வரும் வினை வரிசையில் உள்ள A மற்றும் B ஐ கண்டறிக. CH3Br அதாவது மீத்தைல் புரோமைடு ஆனது சோடியம் அசைடுடன் வினை புரிந்து Aவை தருகிறது. A லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடுடன் சேர்ந்து Bயையும் நைட்ரஜன் வாயுவையும் தருகிறது. இந்த வினை வரிசையில் A மற்றும் B ஐ கண்டறிக என்பதுதான் கேள்வி. CH3Br மீத்தைல் புரோமைடு ஆனது சோடியம் அசைடுடன் வினை புரிகிறது. இங்கு நடைபெறுகின்ற வினையை புரிந்து கொள்ள சோடியம் அசைடு என்ற இந்த கனிம சேர்மத்தினுடைய அமைப்பை பார்ப்போம். சோடியம் அசைடானது Na+N- டபுள் பாண்ட் N+ டபுள் பாண்ட் N- என்ற அமைப்பை கொண்டது. மெத்தில் புரோமைடில் உள்ள Br ஆனது எதிர்மின் தன்மை கொண்டது. ஏனெனில் புரோமின் ஆனது கார்பனை ஒப்பிடும் பொழுது அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட காரணத்தினால் சிறிதளவு எதிர்மின் தன்மை புரோமின் மீது காணப்படுகிறது. எனவே Na+ம் Br- இணைந்து சோடியம் புரோமைடாக நீக்கப்படுகிறது. எனவே இந்த வினையில் உருவான முதன்மை விளைபொருளானது CH3N3. இந்த சேர்மமானது மீத்தைல் அசைடு என அழைக்கப்படுகிறது. இதுவே A. இவ்வாறு உருவான மீத்தைல் அசைடானது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு என்ற ஒடுக்கும் காரணியுடன் வினைப்படுத்தப்படுகிறது. இது முனைவு தன்மை கொண்ட இரட்டை பிணைப்பை கொண்ட சேர்மங்களுக்கு சிறந்த ஒடுக்கும் காரணி. இது எளிமையாக LAH என அழைக்கப்படுகிறது. என்ன வகையான ஒடுக்க வினை நடைபெறுகிறது என்பதை பார்ப்போம். மீத்தைல் அசைடு CH3N- டபுள் பாண்ட் N+ டபுள் பாண்ட் N-. இங்கு மீத்தைல் தொகுதியின் மீது சிறிதளவு நேர்மின் தன்மை காணப்படும். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு ஆனது ஒரு ஹைட்ரைடு வழங்கி இது மீத்தைல் அசைடில் உள்ள நைட்ரஜன் வாயுவை முதலில் வெளியேற்றுகிறது. பின்பு இங்கு காணப்படுகின்ற இரட்டை பிணைப்பை ஒடுக்கி மீத்தைல் அமீனாக மாற்றுகிறது. இந்த வினையில் பயன்படுத்தப்பட்ட ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை 2. இந்த சேர்மமானது மெத்தில் அமீன். இதுவே B. ஆக கணக்கில் கேட்கப்பட்ட A மெத்தில் அசைடு, B மெத்தில் அமீன். ஆகஸ்ட் 2020-22 பொதுத் தேர்வில் 2 மதிப்பெண் கட்டாய வினாவாக கேட்கப்பட்ட கேள்வியானது மின்வேதியியல் பாடத்தில் அமைந்துள்ளது. அதாவது 2 ஆம்பியர் மின்னோட்டத்தை கொண்டு சில்வர் நைட்ரேட் கரைசலானது 20 நிமிடங்களுக்கு மின்னார் பகுக்கப்படுகிறது எனில் எதிர் மின்முனையில் வீழ்படிவாகும் சில்வரின் நிறையை கணக்கிடுக. பார்ப்போம். இங்கு பார்ப்பது மின்
பகுப்பு களம். இங்கு மின்பகுளியாக இருப்பது சில்வர் நைட்ரேட். 2 ஆம்பியர் மின்னோட்டத்தை 20 நிமிடங்களுக்கு மின்வாய்களின் வழியாக செலுத்தப்படும் பொழுது எதிர் மின் முனையில் நிகழும் வினை Ag+ ஆனது எதிர் மின்வாயை அடைந்து ஒரு எலக்ட்ரானை ஏற்று வெள்ளியாக படுகிறது. கணக்கில் கொடுக்கப்பட்ட விவரங்களை பார்ப்போம். செலுத்தப்பட்ட மின்னோட்டம் I 2 ஆம்பியர். மின்னோட்டம் செலுத்தப்பட்ட நேரம் T 20 நிமிடங்கள். இந்த நிமிடங்களை செகண்டுக்கு மாற்றிக்கொள்வோம். into 60 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1200 செகண்ட். தேவைப்படுவது Z. மின்வேதி சமானம் இஸ் ஈக்குவல் டு எதிர் மின்வாயில் படிந்த உலோகம் சில்வர் அதன் மோலார் நிறை பை 1 கூலும் மின்னோட்டம். Agயின் மோலார் நிறை 108 கிராம் பை 1 கூலும் மின்னோட்டமானது 96,500 T. இந்த விவரங்களை நினைவில் கொண்டு ஃபாரடேவின் முதல் விதிப்படி M is equal to Z into I into T. M என்பது மின்வாயில் படிந்த பொருளினுடைய நிறை, Z என்பது மின்வேதி சமானம், I என்பது செலுத்தப்பட்ட மின்னோட்டம் ஆம்பியரில், T என்பது காலம் செகண்டில். பெறப்பட்ட மதிப்புகளை இச்சமன்பாட்டில் புகுத்தி எழுதுவோம். M is equal to Z மின்வேதி சமானத்திற்கு பதிலாக 108 கிராம் பை 96,500 கூலும் into ஐக்கு பதிலாக 2 ஆம்பியர் into T 1200 செகண்ட். ஆம்பியர் into செகண்ட் is equal to கூலும். ஆக இதை சுருக்க எதிர் மின்வாயில் படிந்த சில்வரின் நிறை M is equal to 2.68 கிராம். 6 பொது தேர்வு 2 மதிப்பெண் கட்டாய வினாவில் 3 கேள்வியானது கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் பாடத்தில் கேட்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆக கம்பல்சரி 2 மதிப்பெண் வினாவை பொறுத்தளவில் கரிம நைட்ரஜன் பாடமானது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.